எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அங்கிசநாதன் கொடுக்கும் பலன்கள். அங்கிசநாதன்னா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கிசநாதன்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக? இதுதான் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அங்கிசநாதன் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, கிழமை ரீதியாக பிரிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ராகு காலம், யமகண்டம் அப்படி பிரிக்கிறோம். இந்த வரிசைப்படி 3 நட்சத்திரமாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு காலப்புருஷ காலச்சக்கரப்படி முதல் 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அது ஞாயிற்றுக்கிழமை குறிக்குது, சூரியனை குறிக்குது. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி, மிருகசீடம், திருவாதிரை, இது திங்கக்கிழமை குறிக்குது, சந்திரனை குறிக்குது. அதுக்கடுத்து வரக்கூடியது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இது செவ்வாயை குறிக்குது, செவ்வாய்க்கிழமை. அடுத்து மகம், பூரம், உத்திரம், இது புதன்கிழமை குறிக்குது. அடுத்து ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அது வியாழக்கிழமை குறிக்குது. அடுத்து விசாகம், அனுசம், கேட்டை, இது வெள்ளிக்கிழமை சுக்கிரனை குறிக்குது. அடுத்து மூலம், பூராடம், உத்திராடம், இது சனிக்கிழமை குறிக்குது. அடுத்து வரக்கூடியது திருவோணம், அவிட்டம், சதயம், இது ராகுவை குறிக்குது. கடைசியாக வரக்கூடிய 3 நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி கேதுவை குறிக்குது. அப்போ 7 கிழமைகளை வரிசைப்படுத்தி அதுக்கப்புறம் ராகு கேதுவை நீங்கள் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்தை அசைன் பண்ணியிருக்காங்க. இதை தான் அங்கிசநாதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். ஆனால் அங்கிசநாதன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூரியனாக வரும். பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆனால் பரணிக்கு அங்கிசநாதன் சூரியன். கிருத்திகை அப்படிங்கிற சூரியனுடைய நட்சத்திரம் தான், அங்கிசநாதனும் சூரியன் தான். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்போ 3 நட்சத்திரமாக காலச்சக்கரப்படி வரிசையாக நீங்கள் வரிசைப்படுத்தி கிழமை ரீதியாக அதை அசைன் பண்ணுறோம். இதை தான் அங்கிசநாதர்கள்னு சொல்கிறோம். இந்த அங்கிசநாதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும்ல. அங்கிசநாதர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த நட்சத்திர அதிபதி யார், பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பரணி நட்சத்திரத்தில் சனி நிற்கிது அப்படி வச்சுக்கிடுவோம். உங்கள் ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்குது. இப்போ பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ நட்சத்திர அதிபதி சுக்கிரன், இதனுடைய அங்கிசநாதன் சூரியன். அப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் இந்த அங்கிசநாதன் வலுவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தசாபுத்தி வருது. தசாபுத்தி பார்த்தும் சொல்லலாம், பார்க்காமலும் சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு கிரகம் நிற்கிது, பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது. அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிரன் நீசமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த நட்சத்திர அதிபதி நீசமாயிட்டாரு, அப்போ உங்களுக்கு தொழில் சரியாக அமையாது. சனி பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சனிங்கிறது தொழில். அப்போ பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன், அது நீசமாயிடுச்சுன்னா அவனுக்கு தொழில் சரியாக அமையாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த அங்கிசநாதன் சூரியன் உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தொழில் சரியாக அமையாது அப்படிங்கிறது கரெக்டாக வராது. சூரியன் வலுவாக இருக்கிறதுனால தொழில் நல்லபடியாக அமையும். இதை நீங்கள் டீப்பாக செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த நுணுக்கங்கள் புரியும். டைரெக்டாக ஒரு நட்சத்திர அதிபதி நீசமானாலும் அந்த நீச பலன் கொடுக்காம இந்த சூரியனுடைய நிலையை வச்சு தான் அந்த நல்ல பலனா கெட்ட பலனாங்கிறது முடிவு பண்ணப்படுது. அப்படி நம்ம பார்க்கும்போது சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரனும் அதனுடைய அங்கிசநாதன் சூரியனும் 6-8 இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் சூரியன் 6-8 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது பொருந்தாது. இப்போ வேற ஒரு கிரகம் எடுத்துக்கிடுவோம். இப்போ சந்திரன் எடுத்துக்கிடுவோம். அங்கிசநாதன் சந்திரன். இப்போ மிருகசீடம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இதனுடைய அங்கிசநாதன் சந்திரன். அப்போ செவ்வாயும் சந்திரனும் 6-8 வரக்கூடாது. இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்குது, கன்னியில் சந்திரன் இருக்குது அப்படின்னா அங்கிசநாதனும் நட்சத்திர அதிபதியும் 6-8 வருது. அப்படி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது தவிர்க்கப்படும். நல்ல பலன் கொடுக்க முடியாது இந்த அங்கிசநாதன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி என்னென்ன விதிகள் இருக்குன்னா, நட்சத்திர அதிபதியும் அங்கிசநாதனும் 6-8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பலன் கொடுக்க முடியாது. அங்கிசநாதன் நவாம்சத்தில் நீசமாக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த அங்கிசநாதன் சந்திரன் தானே. இந்த அங்கிசநாதன் சந்திரன் ராசியில் எங்கேனாலும் இருக்கட்டும், நவாம்சத்தில் போய் விருச்சிகத்தில் போய் நீசம் அடையக்கூடாது இந்த சந்திரன். அப்போ நீசம் அடைஞ்சால் இந்த அங்கிசநாதன் பலம் கொடுக்க முடியாது, சைடு சப்போர்ட்டாக இருக்க முடியாது. அங்கிசநாதன்கிறது சைடு சப்போர்ட். அதாவது ஒரு கிரகம் வலுவிழந்தாலும் நட்சத்திராதிபதி வலுவிழந்தாலும் இந்த அங்கிசநாதன் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க அப்லிஃப்ட் பண்ணிவிடும். அதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து விடும். அந்த முன்னேற்றம் கொடுக்க முடியாமல் போயிடும். இது நீசம் அடைஞ்சாலோ நட்சத்திராதிபதிக்கு இது 6-8 இருந்தாலோ கொடுக்க முடியாமல் போயிடும். இதே இந்த நட்சத்திராதிபதி என்ன சொல்கிறது, அங்கிசநாதனும் இந்த நட்சத்திராதிபதியும் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தால் சிறப்பு.
அங்கீசநாதன் வந்து நவாம்சத்தில் நல்ல சுபர் வீட்டில் இருந்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றாலோ அங்கீசநாதன் வலுவடைஞ்சதாக நம்ம கருதணும். அப்போ வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்போ நட்சத்திராதிபதி கெட்டாலும் அங்கீசநாதன் கெடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த விதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். பூரம், இப்போ பூரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த பூரத்தினுடைய அங்கீசநாதன் வந்து புதன்கிழமை, அதாவது புதன் வந்து அங்கீசநாதன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ஆரட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து உள்வட்ட கிரகங்கள்ங்கிறது ஆரட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த புதன் வந்து வக்கரமாயிடக்கூடாது. இந்த அங்கீசநாதன் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற மாதிரி வக்கரமாயிடுச்சு அப்படின்னா எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். அப்போ புதன் அஸ்தங்கமோ அங்கீசநாதன் வந்து அஸ்தங்கமோ வக்கரமோ ஆனால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது அங்கீசநாதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஆரட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இது பொருந்தாது. அப்போ மற்ற கிரகங்களுக்கு அது ஆரட்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அங்கீசநாதன் நீசமாதான்னு பார்த்துக்கோங்க. அங்கீசநாதன் அஸ்தங்கமோ வக்கரமோ ஆனால் பலன் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி அங்கீசநாதன் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த கிரகம் நீசமாக இருந்தாலும் நட்சத்திராதிபதி நீசமாக இருந்தாலும் அந்த திசை வரும்போது நல்ல பலனையே கொடுக்குது. கோச்சாரத்தில் கூட இந்த அங்கீசநாதன் வந்து வலுவடைஞ்சாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியடாக அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் இதோடைய காரத்துவ ரீதியாக. உதாரணத்துக்கு குரு, அங்கீசநாதன் வந்து குரு, இது சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாய்க்கு இந்த அங்கீசநாதன் செவ்வாய் வந்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கீசநாதன் குரு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த குழந்தை மூலிமா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். குரு எந்த காரத்துவமோ அங்கீசநாதன் என்ன காரத்துவமோ அந்த காரத்துவ ரீதியாக உங்களுக்கு உதவி கிடைச்சி நீங்கள் அப்லிஃப்ட் ஆவீங்க லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இது கெட்டாலும் இதனுடைய காரத்துவ ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது அல்லது விசாக நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விசாகங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அப்போ குரு வந்து கெட்டு போச்சு, சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னா மனைவி மூலியமாவோ ஒரு பெண்கள் மூலியமாவோ இந்த ஜாதகருக்கு வந்து அப்லிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கோச்சார ரீதியாக இந்த கிரகம் ஸ்ட்ராங்கானாலும் அப்பயும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இதனுடைய புரிதல். இப்போ இதுக்கு பரிகாரம் எப்படி பண்ணுறது, எப்படி பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். விசாகங்கிறது குருனுடைய நட்சத்திரம், புரியுதா? விசாக நட்சத்திரம். இது வந்து அங்கீசநாதன் வந்து சுக்கிரன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரங்கிறது வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் என்ன கிரகம் நிற்கிதோ, உதாரணத்துக்கு சனி வந்து விசாக நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். சனிங்கிறது தொழில். அப்போ தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் தொழிலுக்குரிய வேலைகளை பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து அபரிதமாக வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சனி பகவான் வேணுங்கன்னா உங்களுக்கு தொழில் வளம் நல்லா சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு திருவோண நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திருவோண நட்சத்திரத்தில் இப்போ திருவோணம் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ ராகுவும் கம்பைன், ராகு வந்து அங்கீசநாதன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை ராகு காலம், புரியுதா? திங்கக்கிழமை ராகு காலம் அல்லது ராகு நட்சத்திரம் திங்கக்கிழமை, அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் வர நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து அங்கே வந்து சுக்கிரன் நிற்கிது அப்படின்னா நீங்கள் வந்து சுக்கிரனுக்குரிய தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அந்த பெனிஃபிட் வந்து உங்கள் மனைவிக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது பெண்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து வளர்ச்சி அடைவாங்க. அல்லது உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும், அணிகலன்கள் நிறைய வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பெனிஃபிட் வேணும் அப்படின்னா இதை வந்து கிழமையாகவும் இதை நட்சத்திரமாகவும் எடுத்துக்கலாம். அல்லது இதை கிழமையாகவும் இதை நட்சத்திரமாகவும் எடுத்து இந்த காம்பினேஷனில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அதில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கிது. இதை வந்து நான் இன்னும் நிறைய ஆய்வு பண்ணல. ஆய்வு பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் நான் சொல்கிறேன். இதுதான் அங்கீசநாதனுக்குரிய புரிதல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கீசநாதன் பற்றி நிறைய பேர் வந்து பேசலை, அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அங்கீசநாதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஆரட்டாக வரக்கூடாது. அங்கீசநாதன் நீசமாவோ வக்கரமாவோ அஸ்தங்கமாவோ ஆகக்கூடாது. அப்படி இருக்க பட்சத்தில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். சில கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் ஜாதகத்தில் அங்கீசநாதன் நல்லா இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.